எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? முன்னாடி இருந்ததை விட பிசினஸ் நல்லா சரி பண்ணிடலாம் சார். நம்ம கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சார் நிறைய பேர் வந்து கட்டுறாங்க. ஓகே, 3 CR கொண்டு வந்தாங்கன்னா 6 மாசம் ஆகும்னு சொல்லிடுங்க. அப்படி சொன்னாதான் நம்மளால வாழ முடியும். வட்டியை கொஞ்சம் அதிகமாவே சொல்லுங்க. டெபாசிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் 1 வருஷத்துக்கு மேல இருக்கிறது மட்டும். ஓகே சார், எல்லாம் நல்லா வேலை பார்க்குறாங்க. நம்ம ஃபீல்டு ஒர்க்கும் நல்லா போயிட்டு இருக்கு சார். நமக்கு முதல்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண. சரி சார். இந்த ஊரு பாஞ்சாலி தெரியும் சார். யாரையும் நாம அவ்வளவு சீக்கிரம் நம்பவே கூடாது சார். நம்ம கிட்ட டெபாசிட் பண்றதுக்கு இவர் தான் உதவி பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் 1-2 பேர் டெபாசிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கவங்க அடுத்த வாரம் தருவாங்க. வெரி குட் வெரி குட். இங்க பாரு, கிருஷ்ணனுக்கு கமிஷன் அதிகமா கொடுக்க சார். செக் வேண்டாம், கேஷாவே கொடுத்துருங்க. சந்தோஷம் தானே? கிளம்புங்க. இந்தாங்க भैया भैया सब ठीक है, सब ठीक है. போயிட்டு வாங்க. ஸ்டீவா, உள்ள வா, சீக்கிரம் சீக்கிரம். வர இருடா. எனக்கு இன்னும் காசு தராம இருக்க நீ? டேய் சதீஷ், எதுக்குடா நீ இங்க வந்த? போலீஸ் உன்னை தான் தேடிட்டு இருக்காங்க. நீ கொண்டு வந்ததை நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் காட்டிட்டு வந்துட்டேன். நான் யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கொடுத்ததெல்லாம் இங்கே தான் இருக்கு. நீ என்ன நம்பல இல்ல? இதோ பாரு, இங்கே இருக்கு. அட யாரா இந்த நேரத்துல? சந்தோஷம். ரொம்ப நல்ல ரிங்டோன். டேய் சதீஷ், ஆளுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க போய் தொலைடா. டேய் சீக்கிரம் போடா, போய் தொலை. அவனும் பார்க்கல. டே பென்னி, ஆ உன்னை பாபண்ணன் தேடிட்டு வந்தாரு. ஆ உன்னோட கல்யாணத்தை பத்தி பேச வந்தாரு. அதுக்கு நீ என்ன சொன்னீங்க?
நான் சொல்றத நீ என்னைக்கு தான் கேட்டிருக்க? அந்த கமலாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம். நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் தனியாவே சுத்து. உன் வயசு ஞாபகம் இருக்கா? என்னமோ பண்ணு. அட சீக்கிரம் வாமா, இங்க இருந்து போறதுக்குள்ள சினிமாவே போட்டுருவான். வரேன் கதவை பூட்டணும்ல. ஆமா கதவை போட்டதான் இவ்வளவு நேரமா? ஐயோ, யார் இந்த மாதிரிலாம் பண்ணது? என்னங்க, என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எங்க யாரோ நம்ம வீட்ல திருடி இருக்காங்க. இங்க பாருங்க. திரு முழிக்காம போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, என் செயின். அம்மா, என்னோட செயின் போச்சுமா. சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. இங்க வந்தது அந்த பாஞ்சாலியில இருக்க திருடங்களா தான் இருக்கும். இவங்கெல்லாம் பூமியிலே இருக்க கூடாது. இவங்களெல்லாம் சுட்டு கொல்லணும். கடவுளே. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஸ்டேட்டில் திருடங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்க பல பேருடைய முகங்களை டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊருக்காரங்கன்னு நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இனியும் இது தொடர்ந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே பாஞ்சாலி கிராமம் ஒரு திருட்டு கிராமமாக மாறிடும்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.
பிரசிடென்ட் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாஞ்சாலிக்காரங்களை பத்தி இப்படி பேசுறதுலாம் சரியில்லை. இவரை பொறுப்புல இருந்து நீக்கணும். பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த பாரு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். யாரும் சண்டை போடாதீங்க. ரொம்ப நல்லது. உங்களை பத்தி இன்னும் கேவலமா பேசியிருக்கணும். திருட்டு நாய். ஏய்! என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணமும் 30,000 நகையும் எடுத்துட்டு போயிருக்காங்கய்யா. உங்க அப்பன் தாத்தா எல்லாருமே திருட்டு பரம்பரை தான்டா. திருட்டு பரம்பரை தான். டேய் என்னடா சொன்ன நாயே? டேய், வாடா, நீ என்ன பார்க்கலாம். வாடா. எங்க ஊரை சொல்றத பத்தி கேளுங்க. எப்படிடா நீ பேசலாம்? கொஞ்சம் அமைதியா இருங்களே ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹலோ மந்திரி சாரா? நான் தான் கோழிக்கோடு எம்எல்ஏ ஜோசப் பேசுறேன். பாஞ்சாலிக்காரங்க பிரச்சனை இல்ல, நீங்க தான் வந்து தலையிடணும்.